அல்லேலூயா. கடந்த வாரத்தை நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்தோம். எச்சரிக்கையாக இருங்கள் என்று பார்த்தோம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. எச்சரிப்பு என்றால் வரப்போகிற ஆபத்துக்கு நாம் தப்பித்து நடக்கணும். என்னென்ன எச்சரிப்புலாம் நாம் பார்த்தோம் போன வாரத்தில். இதோ என்னென்ன எச்சரிப்புலாம் நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? எழுதி வைத்திருக்கிறீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? எச்சரிப்பு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், கடைசி காலத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உன்னில் இருக்கிற வெளிச்சத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறது. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம ஒரு 4 எச்சரிக்கையை நம்ம பார்த்தோம். பொருளாசை குறித்து எச்சரிக்கை நம்ம நீண்ட நேரத்தில் அதை பார்த்தோம். அந்த பொருளாசைக்குரிய எச்சரிக்கையான வார்த்தைகள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையான வார்த்தைகளை நாம் என்ன பண்ணோம்? கவனித்தோம். ஆமீன், அல்லேலூயா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஆத்துமாவை குறித்து ஒரு எச்சரிப்பு. நம் ஆத்துமாவிலே ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் தருகிறார். அந்த எச்சரிப்பு உபாகம புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்குது. உபாகம புஸ்தகம் 4 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கை என்று மோசே சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவ மனிதன். இஸ்ரவேல் மக்களை கடவுளுடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன புத்தி சொல்லுகிறார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாக சந்தித்த ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து உங்கள் தேவனாய் கர்த்தர் வானத்துக்கு கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனையாகிய சந்திரன் சூரிய நட்சத்திரங்களை நோக்கி இவர்களை தொழுது சேவித்து தொழுது சேவிக்காதபடிக்கு இணங்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மோசே என்ன சொல்கிறாரு? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. எங்கே பார்க்கணுமா? பரலோகத்தை நோக்கி பாருங்க. உங்கள் தேவனாய் கர்த்தர் வானத்திலிருந்து சர்வ சேனையாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறாராம். யாருக்காக உண்டாக்கினாராம்? அதெல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாம் மனுஷனுக்காக உண்டாக்கினாராம். மனிதனுக்கு பணிபுரியும்படியாக, மனிதனுக்கு வேலை செய்யும்படியாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அவர் மனிதனுக்காக படைத்திருக்கிறாராம். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆமீன், அல்லேலூயா. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. இன்றைக்கி சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை நீங்கள் வணங்காதபடிக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வணங்காதபடிக்கு உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீ எதை வணங்கக்கூடாது? இன்றைக்கி நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள், சந்திரனை வணங்குகிறார்கள். இப்போது மனிதனுடைய அறிவு எப்படி இருக்குது பாருங்க. இதையெல்லாம் படைத்தது யாருக்காக? மனிதனுக்காக படைத்தார். சூரியனை உண்டாக்கினது யார்? ஆதியாகம புஸ்தகத்தை வாசித்தா சூரியனை உண்டாக்கினது யார்? 3 அதிகாரத்தை வாசித்தாலே புரியுது பாருங்க. முதல்ல 5 ஒரு அதிகாரத்தை வாசித்தாலே அவர் எவ்வளவு சிருஷ்டிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். இவைகளெல்லாம் மனுஷனுக்கு படைத்தார். இவைகளெல்லாம் யாருக்காக படைத்தார்? மனுஷனுக்காக படைத்தார். அதை தான் சொல்கிறாரு, நீ அவைகளை மண்டிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாரு. மண்டிட்டு வணங்கினா அதை போய் கும்பிடாதன்றார். யாரை நீ வணங்கணும்? உன் தேவனாய் கர்த்தர் யார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் மனிதனுக்காக, மனிதனுடைய கால குறிப்புக்காக, மனிதனுடைய வாழ்க்கைக்காக, மனிதனுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டவைகள். அவை மனிதன் போய் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அதனாலே உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாரு. உன் ஆத்மா வேறு ஒரு தெய்வத்தை போய் வணங்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மனுஷர்கள் என்ன பண்ணாங்க? சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. சரியா? கடவுளுடைய பிள்ளைகள் நீ பண்ணலாமா? சூரியன் யாரு? சந்திரன் யாரு? அவருடைய சர்வ சேனையா.
அதானே போட்டுக்கிறதுல. பூமி சூரியன் சந்திரன் எப்படி எழுத அவருடைய சர்வ சேனை அவர் அவைகளுக்கு பணிவிடை செய்ய அந்த கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுக்காக சேவை செய்வதற்காக அவைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால் நீ என்ன பண்ணக்கூடாது, அவைகளை சேவிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை குறித்து மோசே தன்னுடைய மக்களுக்கு சொல்றார். 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் ஓரேபிலே, வாசிங்க. கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. பாருங்க, கர்த்தர் ஓரேப் என்கிற மலையிலே மோசேயோட பேசினார். அப்போ பேசும்போது அவர் சத்தத்தை மாத்திரம்தான் கேட்டாங்க, மக்களும் கேட்டாங்க, மோசேயும் கேட்டாரு. அவருக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆவியான தெய்வத்திற்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சொரூபம் ஒன்றும் இல்லையே. கடவுளுக்கு ரூபமே கிடையாது. கடவுளை யாருன்னா பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அவருக்கு போய் கடவுள் இதுதான் கடவுள் யாருன்னா சொல்ல முடியுமா? அதை தான் இங்கே சொல்கிறாரு, அந்த நாளிலே நீங்கள் ரூபத்தை ஒன்றும் காணவில்லை. ஆண்டவர் உங்களை முகமுகமாக பேசினாரே, அப்போது நீங்கள் கடவுளுடைய ரூபத்தை யாருன்னா பார்த்தீங்களா? பார்க்கலையே, கடவுளுக்கு ரூபம் இல்லையே. அப்போது சொல்கிறாரு, ஆகையா நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும். பாருங்க, உங்களை ஆகையனா உங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கெடுத்துக்கொண்டுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் சிலையாக வைத்து வணங்குவது தவறு என்று இங்கே மோசே சொல்கிறார். ஆண் உருவத்தியாகுது, பெண் உருவத்தியாகுது. இன்னைக்கு சிலையாக மனிதன் வைத்து வணங்குவது தவறு. கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவர்களுக்கு எந்த ரூபமும் கிடையாது. ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் சிலையாக வைத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் தேவன் அப்படியாப்பட்ட தேவன் அல்ல, உருவம் அல்ல அவருக்கு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சூரியன் சந்திரன்லாம் அவருடைய சர்வ சேனையாக இருக்கிறது. நீங்கள் அவைகளை வணங்காமல் உருவத்தையும் வணங்காத வார்த்தையை நம்புங்கள் சொல்றாரு. பூமியில இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவத்தை நீ வணங்கக்கூடாது. இன்னைக்கு பூமியில் இருக்கிற யாதொரு உருவத்தை வணங்கக்கூடாது. அதை போய் பூமியில் என்ன பண்ணுறான், ஒரு மாட்டை செய்து வணங்குவது, ஒரு எலியை செய்து வணங்குவது, இதெல்லாம் தவறு. கடவுள் ரூபமாக அது. கடவுள் மனிதன் பூமியை படைத்தது போல மிருக ஜீவனங்களை கடவுள் உண்டாக்கினார். இதெல்லாம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு வணங்கி கொண்டு இருக்கிறான். இதை தான் வேதம் சொல்லுது, உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாரு, இது கடைசி காலம். உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாரு. நீ யாதொரு மிருகத்தையாவது, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய சட்டை உள்ள பட்சிகளின் உருவத்தையாவது வணங்கக்கூடாது. எந்த பறவைகளுடைய உருவத்தையும் நீ வைத்து கொண்டு வணங்கக்கூடாது. மனுஷ சிலையும் இருக்கக்கூடாது, மனுஷ ரூபமும் இருக்கக்கூடாது, பறவையிலும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, பூமி யாதொரு பிராணிகளின் பிராணியின் உருவம், எந்த ஒரு மிருக ஜீவத்தின் உருவத்தையும் நீ வணங்கக்கூடாது. இன்னைக்கு பாம்பை வணங்குறான் மனுஷன். பாம்பு நல்ல பாம்புன்றான், குத்திச்சுனா தெரியும் அது எந்த பாம்புன்னு. குத்துமா நல்ல பாம்பு? நல்ல பாம்பு வீட்டில் வளர்ப்பாங்களா? நல்ல பாம்பு சொல்கிறாங்க, நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க, வீட்டில் வளர்ப்பாங்களா? வளர்க்கவே முடியாது. நல்ல பாம்பா அது? அது குத்துச்சுன்னா என்ன ஆகும், சாக வேண்டியதுதான். அதனால் யாதொரு மிருகத்தின் ரூபத்தையும் வணங்கக்கூடாது. பூமியில் தண்ணீர் கீழ் உள்ள, பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். மிருகத்தை வணங்கக்கூடாது. மீனை கூட என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. எந்த ஒரு மீனையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. நீங்கள் நிறைய மீன்களை உருவாக்கி மனுஷன் என்ன பண்ணான், கடவுள்னு சொல்லி வணங்குறான். அதனால தான் சொல்கிறாரு, எந்த உருவத்தை நீங்கள் வணங்கக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. உன் தேவனாய் கர்த்தர் யார், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை போய் நீ ஆராதிக்கிற ஜனம், அவருக்கு கனம் கொடுக்குற ஜனம், நீ போய் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது உன்னை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறார். உன் ஆத்மாவை குறித்து எச்சரி. உன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய் கர்த்தரை வானத்துக்கு கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வான சர்வசேனையும், வானத்தில் சர்வசேனையும் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது கொள்ளவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆமே, அதை என்ன பண்ண வணங்காத. உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும், ஆத்மாவை குறித்து விக்கிரகம் வணங்கக்கூடாது என்பது தான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார். எந்த ஒரு விக்கிரகத்தை, அவருக்கு ரூபம் இல்லை. ஆமே, அதுக்கு எந்த ரூபம் இல்லை. நமக்குள்ளே ஆண்டவர் வாசமாக இருக்கிறார்.
பாருங்கள், உபாகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில், உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. 16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். என்ன சொல்ல வராரு? உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. மறுபடியும் சொல்றாரு, உன் ஆத்மா வஞ்சிக்கப்படக்கூடாது, உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழியிலே அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் எச்சரிக்கையாயிரு. நமஸ்கரிக்க என்ன அர்த்தம்? வணங்காமல் எச்சரிக்கையாயிரு. அந்நிய தெய்வத்தை வணங்காத. அந்நிய தெய்வங்கள்லாம் என்னது? வீடுகளில் படம் வைத்து அதுக்கு பூஜை செய்து அதுக்கு என்ன பண்ணுவான்? நீ தான் என் கடவுள், என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது அந்நிய தெய்வம். அதுக்கு கடவுள் என்று நீ தானே பேர் வச்ச, நீ தானே அது வரைஞ்ச. கொஞ்சம் சிந்தித்து பாரு. நீ தானே உருவாக்கின, நீ தானே படைச்ச, நீ தானே அதுக்கு ஒரு பேர் வச்ச. அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குதா, வரலாறு இருக்குதா, உனக்கு தெரியுமா? யோசிச்சு பார்த்தியா? இன்றைக்கி மிருக குணம் உள்ளவன் இதை உணரல. அறிவில்லாத மனுஷனை என்ன பண்ணுறான்? இப்படி தான் என்ன பண்ணுறான்? எதையோ ஒன்று செய்துட்டு கடவுள்ன்றான். கடவுள்னா யார்? அதுதான் நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். மலையிலுயா, ஒரு காலத்தில் நம்ம இந்துவாக இருந்தோம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் என்ன பண்ணோம்? தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஒரு உருவ வழிபாடுகளை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். உருவ வழிபாடுகள் தேவனுக்கு அருவருப்பானது, அதை நாம் செய்யக்கூடாது என்பது தான் இந்த உபாகம் புஸ்தகம் சொல்லுகிறது. இல்லாவிட்டால் நீ விக்கிரகங்களை அந்நிய தெய்வத்தை நீ வணங்கினா என்ன நடக்குமா? கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூலம் என்ன வருமா? கர்த்தருடைய கோபம் வரும். எதனாலே? நீங்கள் விக்கிரகத்தை அந்நிய தெய்வத்தை வணங்குறதுனால விக்கிரக கோபம் ஆண்டவர் உங்கள் மேலே கோபப்படுவா. அதனால் என்ன வருமா? வானத்திலே என்ன பண்ண மாட்டார்? மழை பொய்யவும் நிறுத்திடுவார். மழை பொழியாமல் நிறுத்திடுவார். தேசத்து மேல் பலன் கொடாமலும் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் நீங்கள் சீக்கிரமாக அழிந்து போவீர்கள். இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷமாக அடிமைத்தனத்திலிருந்து வராங்க. இந்த ஜனங்களை மீட்டது யார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யார்? பார்வோனை அடைக்கு ஒடுக்கினது யார்? பார்வோனையும் அவனை வல்லமையெல்லாம் அடித்து நொறுக்கினது யார்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது யார்? கர்த்தர் அல்லவா செய்தார். உங்கள் தேவனாய் கர்த்தரை நீ இவ்வளோ சீக்கிரமாக மறந்துடலாமா? மறக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி அங்கே 400 வருஷமாக அடிமையாக இருந்தீங்களே, அந்த தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒன்று பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு வந்து வைத்தாரே. அந்த காலத்திலே அந்த தேசம் செழிப்பாக இருந்த தேசம், வானத்தில் மழை பொழிந்த தேசம், நல்ல வளமிக்க தேசத்தை அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீ போய் அந்நிய தெய்வத்தை வணங்கினா, அந்நிய தெய்வத்தை சேவித்தா என்ன நடக்கும்? வானத்தில் இருக்க மழையை அடைத்து போடுவார். பூமியில் உனக்கு பலன் கிடைக்காது. நீங்கள் உனக்கு கொடுத்த தேசத்தில் வாழும்படியாக உனக்கு கொடுத்தாரு. நீ அந்நிய தெய்வத்தை வணங்கினா சீக்கிரத்தில் என்ன பண்ணிடுவே? அழிஞ்சு போயிடுவே. அதனாலே உன் இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாக இரு. இல்லையா? நீ தேவனுக்கு முன்பாக நீ எச்சரிக்கையாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது மேலே உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது எவ்வளோ சொல்கிறாரு பாருங்கள். அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த தேசத்தில் உங்கள் ஆண்டவர் எப்படி வைத்தார், எப்படியாப்பட்ட தேசமாக இருக்கும், அந்த தேசத்தில் என்னென்னலாம் இருந்ததுன்ட்டு 9ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நேரம் இல்லை, நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க முடியல. ஆமென். அல்லேலூயா. மேலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுத்த செய்திக்கு நேராக நாம் போவோம். இருதயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உபாகம் புஸ்தகத்திலேருந்து வாசிச்சோம்ல, 15வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 15:2. 15
9. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். ஆமீன், அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லுது, விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, விடுதலையாக்கி வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அங்கே பெரிய பெரிய பணக்காரர்கள் யூதர்கள் இருந்தாங்க பாருங்க. அந்த யூதர்கள் பெரிய வசதியாக இருந்தாங்க. அப்போதெல்லாம் என்ன நடந்ததுன்னா, அடிமை என்னது, சில வருஷங்களுக்கு அடிமையாக அவங்களுக்கு கொண்டு போவாங்க. இந்த அடிமைத்தனத்துக்கு அவங்க கொண்டு போகும்போது அவங்க எத்தனை வருஷமாக அடிமையாக இருக்கணுமா? 6 வருஷம் அடிமையாக இருக்கணும். 6ஆம் வருஷம் முடிஞ்ச உடனே 7ஆம் வருஷத்தை என்ன பண்ணணுமா? விடுதலை செய்யணும். அடிமைகளை விடுதலை செய்யணும். காசுக்காக விலைக்கு வாங்கின அந்த நாட்களிலே அடிமைகள் காசுக்காக விலை போனார்கள். காசை கொடுத்துட்டா ஒருத்தர் இன்றைக்கும் கொத்தடிமைகளை போய் வச்சுருவாங்க. கொத்தடிமைகள் சொல்லுவாங்களே, இன்றைக்கி நிறைய கொத்தடிமை, செங்கல் சூளையெல்லாம் கொத்தடிமைகளை வைக்கிறாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இப்போ கலெக்டர் சமீப காலமாக சில பேரை மீட்டெடுத்தார். அப்போ கொத்தடிமைகளை என்ன பண்ணுறாரு? மீட்டெடுக்கிறார். கொத்தடிமைகளாக வாழ்ந்தவர்களை மீட்டெடுக்கிறார். தான் சொல்கிறாரு, விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷத்திலே உன் இருதயத்தில் பொல்லாத நினைவில் கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண்ணனாய் வைக்காதபடிக்கு. அப்போ வன்கண் வைக்காதே. 7ஆம் வருஷம் ஆனதுன்னா அவனை விடுதலை செய்து என்ன பண்ணணுமா? அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் நீ கொடுத்து அவனை திருப்பி அனுப்பணும். எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பண்ணணும்? திருப்பி அனுப்பணும். அவன் மேல் வன்கண்ணனாயிராதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்து அவன் கர்த்தரிடத்திலே அபாயமிட்டால் உனக்கு அது பாவமாயிடும். என்ன சொல்கிறாரு? ஒரு அடிமை உங்ககிட்ட வேலை செய்கிறான். அந்த அடிமை நீ என்ன பண்ணு? அந்த அடிமைக்கு தேவையானதெல்லாம் செய். ஆனால் 7ஆம் வருஷம் வர்றதுக்கு முன்னாடி அந்த 7ஆம் வருஷத்தில் வந்த உடனே 6 வருஷம் உங்ககிட்ட அடிமையை வேலை செய்யட்டும். 7ஆம் வருஷம் வந்தவுடனே அவனை என்ன பண்ணிடணும்? விடுதலை செய்துடணும். விடுதலை செய்யாமல் போனினா கர்த்தரை நோக்கி அவன் அபாயம் விடுவான். அப்போது அவன் எச்சரிக்கும் போது வாசிங்க, அப்படி செய்வான். அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயம் என படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அப்போ அந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்குமா? அது உனக்கு பாவமாயிடும். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்பாராம். ஏமாற்றக்கூடாது. உன்னை நம்பி வருகிறவனை நீ என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உன்னை நம்பி வந்தானே, சில பேர் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான்? திரும்பியே செலுத்த மாட்டான். கடன் வாங்கினா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக திரும்பி செலுத்தணும். ஆமீன், அல்லேலூயா. கடன் வாங்கினா திரும்பி செலுத்தணும். நீதிமான் வாங்கினா என்ன பண்ணுவான்? திரும்ப செலுத்துவான். ஆனால் இன்னைக்கு நீதிமான்கள் இல்லை. கடன் வாங்கினா திரும்பி செலுத்த மாட்டான். கொடுத்த உதவியை கூட என்ன பண்ண மாட்டான்? திரும்பி செய்யறது கிடையாது. நாம் அப்படியாப்பட்டவளாக இருக்கக்கூடாது. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க உபாகம் புஸ்தகத்தில் இருந்து 2 ராஜாக்கள் வாசிங்க. 4ஆகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை. 1 நாளாகமம் 28:10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இப்போது தாவீது மூலமாக இந்த சாலமோனிடத்திலே பேசுகிறார். தாவீதுடைய மகன் சாலமோன்கிட்ட நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறார். என்ன எச்சரிக்கையாயிரு? இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆலயமாகிய சரீரம், இந்த ஆலயத்தை நம்ம ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம். ஆமே, சீக்கிரத்தில் நம்ம ஒரு ஆலயத்தை கட்ட போகிறோம். ஆனால் சாலமோனை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாராம்? ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தெரிந்து கொண்டாராம். தாவீது அந்த ஆலயத்தை கட்ட முடியல. ஆனால் சாலமோன் காலத்திலே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நீ எச்சரிக்கையாக இரு. வாசிங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு எச்சரிக்கையாக இரு. அதிலிருந்து தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். திடன் கொண்டு அதை நடப்பி. திடன் கொள்ளு.
பயப்படாத. ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம், எந்த வேலை செய்தாலும் பயம். அப்படி எந்த காரியத்தை கொடுத்து நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. திடமனதாக இருக்கணும். ஆமே, உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் இருக்குது. நீ ஆலயத்தை கட்ட வேண்டும். உன் சரீரமாகிய ஆலயம். ஆண்டவர் சொன்னாரே, இந்த சரீரம் தான் கடவுளுடைய ஆலயம். ஆலயம்னா என்ன நினைக்கிறோம்? ஒரு கோபுரத்தை நினைக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற சிலையை நம்ம நினைக்கிறோம். அது இல்லை ஆலயம். கடவுள் உன்னை என்னை ஆலயமாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கிறார். ஆமே, அதுதான் நம்முடைய ஆலயமா இருக்குது. இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்து போடக்கூடாது. இந்த ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்து போடக்கூடாது. இது தீட்டாக மாற்றக்கூடாது, அசுத்தமா மாற்றக்கூடாது. இந்த ஆலயத்தை கட்டுவதற்காகவே இந்த ஆலயத்தை நீ கட்டணும், பரிசுத்த வாழ்க்கையில கட்டணும். இன்னைக்கு அநேக மக்கள் இந்த சரீரத்தை கட்டலை. பாவம் செய்து, வேசித்தனம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, அசுத்தமா வாழ்ந்து இந்த தேவன் உண்டாக்கின சரீரத்தை அசுத்தப்படுத்துறாங்க. சில பேர் தின்னு தின்னு இந்த சரீரத்தை என்ன பண்ணாங்க? எடுத்து போடுறாங்க. எதை சாப்பிடணும் கூட தெரியல. சாப்பிடாம நல்ல சரியான உணவு தான் சாப்பிடணும். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் போய் சாப்பிட்றான், தூங்க வேண்டிய நேரத்தில். சொல்கிறாங்க, எங்கள் நண்பர் சொன்னாங்க, மவுண்ட் ரோட்டில் சுக்குபாய் பிரியாணி கடை இருக்குதான் மவுண்ட் ரோட்டில். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? நைட்டை ஃபுல்லாக சாப்பிட்றாங்க, உடம்பை கெடுத்துக்கிறாங்க. வியாதி வராது. என்ன அவங்க வியாதி வரதான் செய்யும். அதனால் நம்ம சரீரத்தை என்ன பண்ணுமா? பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். டெய்லி என்ன பண்ணணும்? உடல் பயிற்சி செய்யணும், நடப்பயணம் செய்யணும், நிறைய தண்ணீரை குடிக்கணும், ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். டெய்லியும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் உடம்பை நீங்கள் சரியாக பாதுகாக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சுகர் வந்தது, நிறைய பேருக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த ஆலயத்தை மறந்துடுறாங்க. இதை குறித்து எச்சரிக்கை இல்லை. இன்றைக்கி பிபி வருது, சுகர் வருது, எல்லாம் வருது, பிரச்சனையும் இருக்குது. இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதில்லை. இந்த ஆலயத்தை கட்டணும், நம்ம தான் கட்டணும். நம்மளால் கட்ட முடியுமா? முடியாதா? கட்ட முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்தை கட்டுறதே கிடையாது. இந்த ஆலயம் பரிசுத்தமான ஆலயமாக இருக்கிறது. இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளைக்குள்ளே எழுப்புன்னு சொன்னார். அவங்க என்ன நினச்சிட்டாங்க? கட்டிடத்தை நினச்சினாங்க. அவர் என்ன சொன்னார்? தன் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார், என்னை நீ சிலுவையில் கொல்லுங்க, 3ஆம் நாளில் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு கூட எழுப்புவேன்னு சொன்னார். இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை இடித்து போட்டார்கள். தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். தேவன் உயிரோடு கூட எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் தர்மம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன தர்மம் செய்யும்போது? உலகத்தில் நீங்கள் தர்மம் செய்யும்போது இயேசு சொல்கிறார், வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுது, வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? இன்னைக்கு ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறோம். நீங்க மனுஷருக்கு முன்பாக தர்மம் செய்யும் போது அதை குறித்து நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். என்ன எச்சரிக்கை? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடி. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? மனுஷர் காணணும். நீ ஒருத்தர் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? எளியவருக்கு கொடுக்கணும்னா எப்படி செய்யணும்? மனுஷர் காணும்படியாக நீ செய்யக்கூடாது. எந்த மனுஷனும் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. உன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது? தர்மம் செய்யணும். ஒவ்வொரு பிள்ளையும், கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு இறங்கணும். ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவளா இருக்கணும். அதனால் நீ எச்சரிக்கையா இரு. ஏழை மக்களுக்கு நீ கொடு, தர்மம் செய். ஏழை எளிய மக்களுக்கு நீ தர்மம் செய்யும் போது அதை குறித்து எச்சரிக்கையா இரு. நீங்கள் மனுஷருக்கு முன்பாக இதை செய்ய விரும்பினா பரலோகத்தின் தேவன் முன்பாக நீ என்ன நடக்கும்? வாசிங்க. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. மனுஷன் பார்த்துட்டானா உனக்கு பலன் இல்லை. ஆகினாலே நீ செய்கிற தர்மம் தானம் எல்லாம் பரலோகத்தில் இருக்க தேவன் உன்னை கண் நோக்கி கொண்டு இருக்கிறார். பூமி முழுவதும் அவர் கண் நோக்கி கொண்டே இருக்கிறாரு. எவன் தர்மம் செய்கிறான், எவன் அநியாயம் செய்கிறான், எவன் அக்கிரமம் செய்கிறான் என்று அவர் கண்ணு நோக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானை நியாயம் தீர்க்க வருகிறார், பாவிகளையும் துன்மார்களையும் நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் வருமானத்தை கொடுத்திருக்கும் போது, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கும் போது நீ ஏழை எளிய மக்களை நீ நினைத்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆமே. இது நீ செய்யும் போதும் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழ்படுவதற்காகவும் மாயக்காரர்கள் ஆலயத்திலும் வீதிகளையும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே. அவங்க தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்டா. என்ன வசனம் சொல்லுது? நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு
அன்னைக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்குது பாருங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இன்றைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, தர்மம் செய்யும்போது பேனர்கள், பெரிய பெரிய பேனர்களை வச்சு நாங்கள் தர்மம் பண்ணுறோம். அன்றைக்கி இருந்த யூதர்கள் என்ன பண்ணாங்களாம், 5000 ரூபாய் செலவு பண்ணானா 50,000 ரூபாய்க்கு பேனர் வைப்பானா. நான் இந்த காலத்தில் பற்றி பேசினுக்கிறேன், அந்த காலத்தில் சொல்கிறேன். நான் 5000 ரூபாய்க்கு தர்மம் செய்தான் 50,000 ரூபாய்க்கு வீதிகளிலே தாரை தப்பட்டெல்லாம் வச்சு அடிப்பானா. வீதிகள் என்ன பண்ணுவாங்களா, தாரை தப்பட்டெல்லாம் வச்சு அடித்து என்ன பண்ணுவாங்களாம், நாங்கள் தர்மம் செய்கிறோன்ட்டு அன்றைக்கி இருந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, செய்தாங்க. அது தப்புன்றார். நீங்கள் செய்கிற தர்மம் எப்படி செய்யணுமா, பரலோகத்தில் இருக்க தேவன் பார்க்கும்படியாக செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷர் காணும்படியாக நீ செய்யாதீங்க, அதனால் உங்களுக்கு பலன் ஒன்றும் இல்லை. கடவுள் உங்களை பார்க்குறார், உங்கள் இருதயத்தை பார்க்குறாருன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, வாசிச்சு பாருங்க, அவருக்கு முன்பாக தாரை ஊதிவியாது தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீ தர்மம் செய்யும் போது, வாசிங்க 3ஆவது வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. நீ தர்மம் செய்யும் போது எப்படி இருக்கணுமா, உன் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாது இருக்கணும். வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம், இந்த கையில் எடுத்து பார்க்காதவர்னா அதெல்லாம் சொல்லலை. யாருக்கும் தெரியாமல் நீ என்ன பண்ணு, உதவி செய், ஏழைகளுக்கு உதவி செய், ஏழைகளுக்கு கடன் கொடு, ஏழைகளுக்கு அன்பு கூறு. வேதம், பரிசுத்த வேதம் எதை போதிக்கிறதுனா, தேவனிடத்தில் நீ அன்பு கூறும்படியாக போதிக்கிறது. நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமாக தேவன் உனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேருக்கு அதுமாரி ஆண்டவர் பலன் அளிச்சுக்கிறா பாருங்க. தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம செய்கிற தர்மங்கள், தான தர்மங்கள் என்ன பண்ணுது, நம்மளை தலை காக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மத்தை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அதற்காக எச்சரிக்கையாக இருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக நாம் தர்மம் செய்யும்போது நம்முடைய தர்மம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சில பேர் சொல்லி காட்டுவாங்க, பத்தியா நான் அதை செய்த இது செய்தன்ட்டு, அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஏழைக்கு இறங்கணும். இயேசுநாதர் சொன்னார் 25வது மத்திய எழுதில், நான் வியாதியாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் நிர்வாணியாக இருந்தேன், என்னை பார்க்க வரலன்னாரு. அவங்க கேட்டாங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் நிர்வாணியாகவும் தாகமாகவும் சிறைச்சாலையில் இருந்தீங்க கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சிறியவரில், இந்த ஏழைகளிலே யாருக்கு நீ எதை செய்யலையோ அதை நீ எனக்கே செய்யலேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போது ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சிறைப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், பலவீனம் அடைந்தவர்கள், அவருக்கு போய் நாம் உதவி செய்வது யாருக்கு செய்ததுதான், கர்த்தருக்கு செய்ததாக இருக்கிறது. ஆமீன், அல்லேலூயா. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து என்ன பண்ணணும், தான தர்மம் செய்ய வேண்டும். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் நம்ம என்ன செய்யறாங்க, அவங்களெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அவங்க பொல்லாத ஆட்கள், நிறைய மனிதர்கள் பொல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். முகத்துக்கு முன்னாடி பேசுவான், பின்னாடி ஒன்று பேசுவான். நீ நல்ல மனுஷர்களை பார்த்து முகத்துக்கு முகம் நேராக பேசுவான், முகமாக நேராக பேசுவான். ஆனால் அந்த திருட்டு பசங்க இருக்கானுங்களா, அவங்கள எப்படி பேசுவான் தெரியுமா, முகத்தை பார்த்தே பேச மாட்டான். கடன் வாங்கினவன், மனசில் ஏதாவது உள்ளத்தில் வச்சுன்னு இருக்கிறவன் உங்கள்கிட்ட பேசும்போது பாருங்கள், அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முகத்துக்கு நேராக முகமாக பார்த்து பேசணும். கடவுளுடைய பிள்ளை எப்படி பார்க்கணும், வெக்கப்பட்டுலாம் பேசக்கூடாது. முகத்துக்கு நேராக முகத்தை கண்ணோடு கண்ணை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், பேசணும். ஆமீன், அல்லேலூயா. நம்ம கண்ணோடு கண்ணை பார்த்து நம்ம பேசக்கூடியவளா, தைரியம் உள்ளவளாக இருக்கணும், வெக்கப்படக்கூடாது. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களை உங்களை வாரினால் அடிப்பார்கள். இயேசு அப்போஸ்தலருக்கு சொல்றார் இந்த விஷயத்தை. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நான் போன பின்பு சிலுவைக்கு போனதுக்கு அப்புறமே என்னை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. அப்போது உங்களை என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலைக்கு கொண்டு போவாங்க, தேவாலயத்தில் கொண்டு போய் உன்னை அடிக்க புறப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாராலையும் நீங்க பகைக்கப்படுவீர்கள். வாசிங்க வசனம் 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க துன்பப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு நிறைய நமக்கு துன்பம் வருது, அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். யார் அந்த துன்பத்தை கொடுக்குறா, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. யார் அதை செய்யறா,
இன்னைக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறோம், சொன்ன உடனே அவன் ஜாதி மாத்திரம் மதம் மாத்திரான்னு சொல்கிறான். அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியல. அதுதான் நம்ம வாசனை வாசிச்சோம், மிருக குணம் உள்ளவன் தேவனை அறியான்னு சொன்னோம்ல. மிருக குணம் உள்ளவன். நம்ம போய் அவங்களுக்காக வியாதிக்காக ஜெபம் பண்ணுறோம், பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம். மதம் மாற்ற சொல்கிறோமா, ஜாதி மாற்ற சொல்கிறோமா? யாரையும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஜாதி மாற சொல்ல, மதம் மாற சொல்ல. நம்ம இருக்கிற மதத்தை தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி இருக்கிறோம். நம்ம சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மாற்றி இருக்கிறீங்களா? ஜாதி ஏதாவது மதத்தை ஏதாவது மாற்றி இருக்கிறீங்களா? மதம் மாறுவதனால் என்ன பிரயோஜனம், ஜாதி மாறுவதனால் என்ன பிரயோஜனம்? அப்போது மதம் மாற்றுறாங்க, ஜாதி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் புரிஞ்சுக்கல பாருங்க. கிறிஸ்துவர் என்ன செய்தாங்க, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு படிப்பை கொடுக்குறாங்க. வியாதியாக இருக்கிற மக்களுக்கு போய் வியாதியை விசாரித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க நல்லா கவனித்து பாருங்க. இங்கே கிறிஸ்துவம் மட்டும் வரலன்னா சமுதாயத்தில் கல்வி இருக்குமா? இன்னைக்கு கிறிஸ்துவம் இவ்வளோ வளர்ந்து இருக்குதுன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், கிறிஸ்துவ மதம் இந்த பூமியில் வரலன்னா சமுதாயத்தில் கல்வியே இருந்திருக்காது. தந்தை பெரியார் சொல்கிறாரு. அப்போது சமத்துவத்தையும் ஜாதி இல்லாத ஒழிப்பையும் கொண்டு வந்தவர் கிறிஸ்துவம். இதெல்லாம் செய்தவர் கிறிஸ்துவம். படிப்பு கொடுத்தார், எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தாங்க. அந்த சீகன் பால் வந்து தரங்கம்பாடியில் வந்து முதலாவது சத்துணவு அவங்க தாங்க போட்டாங்க. சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். 1950 வருஷத்தில் தரங்கம்பாடியில் அவர் வந்து பெண் கல்வி, பெண்ணுக்கு கல்வியே கிடையாது, அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து பெண் கல்வி அறிவித்தாங்க. பெண்கள் மேலே ஆடை போட முடியாது, ஜாக்கெட்டே போட முடியாது ஒரு காலத்தில், தெரியுங்களா? பெண்கள் மேலாடையே போட முடியாது. நாங்கள் அந்த காலத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலாடையே போட மாட்டாங்க. காரணம் என்ன நினச்சிங்க, ஒரு கொத்தடிமையாக வைத்திருந்தாங்க தமிழ்நாட்டில். அவர்களை ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக, அவர் தள்ளப்பட்ட ஜனங்களாக வைத்திருந்தாங்க சமுதாயத்தில். இந்த கிறிஸ்துவம் எப்போ வந்தது, அப்போ தாங்க பெண்கள் மேலாடை போட்டாங்க. பெண்கள் படிப்பு, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதுவும் கேட்டாங்க இந்த உலக மக்கள். ஆனால் பெண்கள் படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு படிப்பை கற்றுக் கொடுத்தாங்க முதல்ல தரங்கம்பாடியில். ஆமென், அல்லேலூயா. அவர் பேர் தான் வீரமா முனிவர். இன்னைக்கு வீரமா முனிவர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவர் ஏதோ ஒரு முனிவர் நினச்சிக்கிட்டாங்க. அவர் பேர் தமிழில் வந்து அவர் தான் தமிழ் இலக்கணத்தை உருவாக்கினவர். எங்கேயோ வந்து இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து புறப்பட்டு வந்து தமிழ் மக்களுக்காக தமிழை படித்து முதலாக தரங்கம்பாடியிலே தமிழ் பைபிளை அச்சடித்தவர். தமிழ் எழுத்துக்களை ஈய பொறியினாலே உருவாக்கி கொடுத்தவர். சமுதாயத்தில் புரட்சி செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஜாதி மதத்தை ஒழித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசுவை இங்கே அறிவித்ததுனாலே ஜாதி மாத்துறாங்க, மதம் மாத்துறாங்க சொன்னா, இன்னைக்கு ஜாதி மாத்தல, மதம் மாத்தலைங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறோம், ஜனங்களை போய் சந்திக்கிறோம், அவர் வேதனைப்படுகிறாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஒரு கிறிஸ்துவ மக்கள் குடும்பம் வந்து, நான் இந்து, அந்த மக்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு அழுது ஜெபம் பண்ணுது. எனக்கு சின்ன வயசு, ஒரு 15-16 வயசு. எங்கள் அப்பாவுக்காக ஜெபிக்கும் போது நான் பார்க்குறேன், அழுது ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், ஏதாவது உதவி செய்கிறேன், ஏதோ பிரெட்டு கொடுத்துட்டு போனாங்க. அந்த தெய்வத்தை நான் வணங்குறேன், நேசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இருதயபூர்வமாக நேசிக்கிறோம். அந்த இயேசுவை நாம் சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஜாதி மாத்திரம் மதம் மாத்திரம் இல்லை. அதனால் மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன பண்ணணுமா, மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, வதிப்பாங்க, என்ன செய்வாங்க. இக்காலத்தில் பாடுங்க, இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. நீங்கள் படுங்க, பாடுபடுங்க, நல்லதுன்றாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது தீர்க்க தரிசனங்க, இயேசு சொன்னது. எல்லாரும் நம்ம பகைப்பாங்க, எதிர்ப்பாங்க. ஆனால் ஒரு காலம் வரும்போது ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களை எதிர்த்தவன், பகைச்சவன், சட்டையை பிடிச்சவன் அப்படியே கேட்ட மரும என்ன முன்னிச்சு மாதிரி இருக்கிற அப்படின்னு வெள்ளை போட வேண்டிய அப்படிலாம் பேசணும் பாருங்க, அகம்பாவமாக பேசினேன். ஒரு காலத்தில் கிறிஸ்துவத்தை எதிர்த்தவன். இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே ஊட்டப்பட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார், ஏன் வந்தார்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய அநியாயத்தை, நம்முடைய சாபத்தை சிலுவையிலே சுமந்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவம் இருக்குது. அந்த பாவத்தின் வாழ்க்கை மாறணும்னா இயேசு கல்வாரி சிலுவையிலே அறையப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. யாருடைய ரத்தம் சிந்தணும்? ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தம் அல்ல, கிறிஸ்துவ ரத்தம் சிந்தப்படணும். கிறிஸ்துவ ரத்தம் சிந்தப்பட்டால் தான் எல்லா மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரிக்வேதம், கெஜுர்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், குரான், பகவத்கீதை எல்லாத்தையும் சொல்லுது. ரத்தம் சிந்தப்படுதல் வேண்டும், நீதிமான் மரிக்க வேண்டும் என்று வேதங்களில் சொல்லுகிறது. கிறிஸ்து பிரஜாபதியாய் வருவார். கர்ம பாவங்களை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியில மனிதாவதாரம் எடுத்து வருவார். அதனாலே இந்த இயேசுவை குறித்து நீங்க சொல்லும் போது எச்சரிக்கையா இருங்கள், கவலைப்படாதீங்க.
பயப்படாதீங்க, உங்களை அடிப்பாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எச்சரிக்கையா இருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவோம். கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டு ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் எத்தனையோ பேர் தங்களை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். தோமா வந்தார் இந்த உலகத்திலே, இந்த இந்திய தேசத்தை தமிழ்நாட்டில் வந்தார். அவரை என்ன செய்தாங்க? தோமா சென்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குதே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டிலே வந்து விட்டார். 2000 வந்துட்டார், 2060 வந்துட்டார் நினைக்கிறேன். அந்த 1000 ஃபஸ்ட்டு நூற்றாண்டிலே வந்துட்டார். முதல் நூற்றாண்டில் வந்த அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட், இன்னைக்கு பேர் இருக்குது பாரு, அந்த ரோடுக்கு பின்னாடி சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் அவரை கொலை செய்தாங்க. இயேசுடைய சீஷன், இயேசுவை தொட்டு பார்த்தவர், இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவை சாட்சி சொன்னார். இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களையும் போய் சொன்னார். அவர் சொன்னவர் என்ன செய்தாங்க? குத்தி சாகடிச்சாங்க சைதாப்பேட்டையில். அவர் வந்து இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்து அங்கே ரத்த ஒளி அங்கே தான் அவருடைய மரணம் அடக்கப்பட்டது. தோமா சென்ட் தாமஸ் அடையார் பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் என்ன இடம் பாது? சென்ட் தாமஸ் அடையார் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல தான் அவருக்கு கல்லறை கட்டியிருக்குது. யாரும் சரித்திரத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இயேசுக்காக இந்த பூமியில் ரத்தம் சிந்தினவர்கள் ஏராளம், இயேசுக்காக மரித்தவர்கள் ஏராளம். சிலுவையில் அறையப்பட்டாங்க, வாளால் அறுக்கப்பட்டாங்க, தலை சேதம் பண்ணப்பட்டாங்க. எத்தனை அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகினாலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷருக்கு நாம் எச்சரிக்கையாகணும். சகோதரரே, தகப்பனியாவது வாசிங்க, 20 வசனத்தை வாசிங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமே. நீங்கள் பேச மாட்டீங்க. அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், உங்கள் ஸ்டேஷனில் போய் நிறுத்துவாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி பதில் சொல்கிறேன். ஸ்டேஷனுக்கு போய் நிறுத்துவாங்க. அன்றைக்கி அதை சொல்லிட்டார். ஜப ஆலய தலைவர்கள் முன்பாக உங்களை நிறுத்துவாங்க, பல பாடுகள் படுத்துவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க. நீ என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் என்ன பேசணும், ஏது பேசணும்னு பயந்து இருக்காதீங்க. பேச வேண்டியதை தேவன் உங்களுக்கு அருளுவார். அல்லேலூயா. தேவன் என்ன பேசணும் என்பதை அவர் உங்களுக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ரோமர் புஸ்தகம் வாசிங்க. ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை நான் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தை குறித்து. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து இங்கே எழுதுகிறான். அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் சரீரம், அவன் 100 வயதாக இருந்தது, அவன் சரீரம் செத்து போன சரீரமாயிடுச்சு. அந்த சாராளுடைய கர்ப்பமும் என்ன பண்ணிச்சு? செத்து போயிடுச்சு. அவளுக்கு வயசு என்ன? 90. ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 100. இந்த 100 வயசு உள்ளவருக்கும் 90 வயசு உள்ளவருக்கும் குழந்தை பிறக்குமா? ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் நம்பினான். 75 வயசுலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணார்? நம்பினார். வாக்கு தத்தத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்று சொல்லிட்டார். உன் ஆடு மாடு சந்ததியில் மலடு இருப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். ஆசீர்வதிக்கிறவருக்கா. எனக்கு வயசாகி போச்சு, சரீரம் பலவீனம் ஆகி போச்சுன்னு சொல்லலை. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி சரீரம் செத்து போனதையும் சாராள் கர்ப்பம் செத்து போனதையும் என்னல எதை எண்ணினார்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், உன் சந்ததி கொடுப்பேன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. 25 வருஷம் ஆகிப்போச்சு, நம்பலை. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு நான் கேட்டபோது ஆபிரகாமுக்கு சொல்ல, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த வருஷத்தில் உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பேரிடுவா. ஆமீன். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் அவன் மூலமாக உன் சந்ததியை நான் பரம்ப செய்வேன்னு சொன்னார்.
பூமி முழுவதும் இருக்கிற சந்ததிகள் எல்லாம் இந்த ஈசாக்கின் சந்ததிகளால் ஆபிரகாமின் சந்ததிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் தேவனை நம்பினான், தேவனுடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டவர் ஆபிரகாமை சொன்னபடி ஆசீர்வதித்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை குறித்து எச்சரிக்கையாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நிறைவேற்றுவா, அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பினான். சரீரத்தை நம்பல, செத்து போன சரீரத்தை நம்பல. நான் வயசாகி போச்சு, மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னால் முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்றாரு, உனக்கு பிள்ளை பிறக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பா, உன் கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். அன்னால் நீண்ட நாளாக ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடியா இருந்தால், ஆனால் அன்னாள் போய் கர்த்தர் சமூகத்திலே அவர் ஜெபித்தார். ஜெபித்த போது அன்னாள் கண்ணீரை வடித்தாள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். கண்ணீரை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உன் அழுகுரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். நீ ஆண்டவரிடத்திலே தனி அறையிலே நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் உன்னை கேட்கிறார். அந்த ரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார், உன் கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். உனக்கு சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு மலடு இருப்பதில்லை, உன்னை பிள்ளைத்தாட்சியாக்கி உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். 128வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவன் நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல வளர்வார்கள். ஆசியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் நிலைத்திருக்கும். அவன் எருசலேமை வாழ்வை காண்பான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன் பிள்ளைகள் செல்வங்கள், இந்த உலகத்தில் எந்த செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அருளும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அந்த சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 128வது சங்கீதத்தில் 127வது சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க அந்த சங்கீதத்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 127 நினைக்கிறேன், வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் தான் அந்த சுதந்திரத்தை தராராம், சொத்தை தராராம். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் தான் பிள்ளைகளை தரார், பிள்ளைகளை தருகிறார். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நமக்கு பலன் எது தெரியுமா? லாபம் எது தெரியுமா? அவரால் கிடைக்கிற பிள்ளைகள். இந்த உலகத்தில் யாருமே செய்யக்கூடாத ஒரு ஆற்றல் வல்லமை நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆமே. அவர் கர்ப்பத்தை திறக்கிறாராம், பிள்ளையை தருகிறாராம். அந்த பிள்ளை எப்படி வளர்கிறதா? வாசிங்க. வால வயதின் குமாரர், வால வயதின் குமாரர் போல, பலவான்களை போல, பலவான்களுடைய அம்புகளை போல அவர்கள் என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. வாசிங்க. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பாருங்க, வால வயது உள்ள குமாரர்கள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய கைகளிலே அம்புகளை போல இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அந்த அம்புகளை வைத்து எதிரிகளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அவைகளால் உன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். நீ நாணம் அடைய மாட்ட, வெக்கப்பட மாட்ட, எந்த இடத்துல நீ வெக்கப்பட மாட்ட. நீ ஒளிவு முக வாசலிலே, உன் பஞ்சாயத்தில் உட்கார இடத்துல உன் முகம் வெக்கப்பட்டு போவாது. உன் பிள்ளைகள் வந்து உனக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களோட கூட சத்துருக்களோடு பேசுவார்கள். வாசிங்க. 128 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவியின் மூட்டரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர்க்கப்படுவார்கள். ஒலிவ மர கன்றுகள், விலை உயர்ந்த பிள்ளைகள் உனக்கு பிறக்கும். ஆமீன். அல்லேலூயா. உனக்கு விலை உயர்ந்த செல்வங்களை, பிள்ளை செல்வங்களை தருவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயதிலே பிள்ளையை தந்தவர். உனக்கு தரமாட்டாரா? ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் அற்புதங்கள் செய்கிறார். பிள்ளை செல்வங்களை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பான். சில பேர் சொல்றாங்க, என் மனைவி எப்படி இருக்கிறாளாம்? தலைவலியாக இருக்கிறாள். சில பேர் ஃபோன் வந்துட்டாலே போதும், தலைவலி பேர் போட்டு வச்சுக்கிறாங்க, தலைவலின்ட்டு. மனைவி எப்படி இருக்கிறா? தலைவலியாக இருக்கிறாள். சில பேருக்கு எப்படி இருக்கா? எலும்புரிக்கையா, டிபி வியாதியாக இருக்கிறா. பயம், நடுக்கம். ஃபோன் வந்தபோது என் நண்பர் சில பேர் பார்க்குறேன், ஃபோன் வந்தபோது அப்படியே நடுக்கம் வரும், பயம் வரும். ஏன்?
அவ கனி தருகிற திராட்சை கொடி இல்லை, பயப்படுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மிரட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பாள். வாசிக்க, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு நீ பயந்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, எல்லா விதமான ஆசீர்வாதத்திலான உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து உன்னை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய், சமாதானத்தின் வருஷத்தை காண்பாய். இனி உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லைன்னு சொல்றியா, ஆண்டவர் சொல்றார், இனி உனக்கு சமாதானத்தோடு போ. இயேசுவிடத்தில் வந்த எல்லாருக்கும் என்ன சொன்னாரு, எருசலேமின் வாழ்வுனா என்னது, சமாதானத்தின் வாழ்வு. நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தினா உனக்கு சமாதான வாழ்வை தராரு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சமாதான வாழ்வு இல்லை, சந்தோஷமான வாழ்வு இல்லை, நிம்மதியான வாழ்வு இல்லை, ஒரே ஒரு போராட்டங்கள் குடும்பங்களில். கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ சமாதான வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ நன்மையை காண்பாய். உனக்கு தீங்கு வராது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் மாவு பேசுகிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு ஒரு குறையும் இருக்காது. நன்மையெல்லாம் நிறைந்திருக்கும். நன்மையும் பாக்கியம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்தது போல இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை சகல காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய்னா என்ன அர்த்தம்னா, நீ முதிர் வயதாகி வயசான காலத்தில் ஆகி உன் பிள்ளைகளை பார்ப்ப, உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உன் சந்ததிகள் பல சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பா. இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீ என்ன பண்ணுவ, காண்பாய். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம எச்சரிக்கையாக, வாக்கு தத்தத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்று இருக்கிறது. இது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இல்லை, கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்ற போகிறார். எங்கள் வீட்டில் சுகம் இருக்க போது, எங்கள் வீட்டில் ஆரோக்கியம் இருக்க போது, எங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்காது, எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் எழுந்திருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.